Hi students, third chapter algebra, exercise 3.15. See the first sum. A government shop announces a flat 50% discount on every purchase of items for their customers. Draw the graph for the relation between the market price and the discount. Hence find the market price when a customer gets a discount of rupees 3250. 3250 from graph. Next, the discount when the market price is rupees 2500. Okay, அப்போ draw the graph for the relation between market price and discount. market priceக்கும் டிஸ்கவுண்ட்டுக்கும் இடையில நான் ரிலேஷன்ஷிப் ஃபைன் பண்ணி ஒரு கிராஃப் வரையணும். ஓகே, let x be the market price. x என்ன எடுத்துக்கிறேன், மார்க்கெட் ப்ரைஸாக எடுத்துக்கிறேன். y be the டிஸ்கவுண்ட்டாக எடுத்துக்கிறேன். இப்போ மார்க்கெட் ப்ரைஸை 500, 1000, 1500, 2000 எடுத்துக்கிறேன். டிஸ்கவுண்ட் என்ன ஆகும், டிஸ்கவுண்ட் எவ்வளவு, 50% டிஸ்கவுண்ட். அப்போ 50%னா இதில் பாதி. ஓகேயா, 500ல் பாதி 250, 1000ல் பாதி 500, 1500ல் பாதி 750, 2000, 50% 1000. ஓகேயா, ஃப்ரம் த டேபிள் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒவ்வொரு டைம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிஸ்கவுண்ட் ஆலோ இன்க்ரீசஸ். ஓகே, அப்போ எக்ஸ் இன்க்ரீசஸ், ஒய் ஆல்சோ இன்க்ரீசஸ். This type of variation is called direct variation. Okay, a direct variation formula is y equal to kx. y equal to kx. அப்போ k equal to y by x. x கீழே வந்துச்சுன்னா y by x. Where k is a constant. Okay, from the table y by x means 250 divided by 500. 500 divided by 1000. 750 divided by 1500. 1000 by 2000. Okay, the term cancel பண்ண என்ன ஆகும், 1 by 2. 1 by 2, 1 by 2, that's a 1 by 2 equal to k. But k equal to 1 by 2. But the points are 500, 250, 1000, 500, 1500, 750, 2000, 1000. Okay, and the points are. Now, draw the graph. First, draw x-axis. X dash. This one is a y dash. Okay, இந்த பிளேஸில் மார்க்கெட் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும்போது எல்லாமே ருப்பீஸ். அதனால் நம்ம நெகட்டிவில் எடுக்க தேவையில்லை இல்லையா. அதனால் என்ன எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட் குவாரண்ட்டை மட்டும் இருக்கிற மாதிரி டயக்ராம் வரைகிறேன். ஓகே, இந்த பிளேஸில் இது எக்ஸு, இது ஒய்னா, இந்த வேல்யூ என்னது ஃபஸ்ட் குவாரண்ட். எக்ஸ்பார்ட் மட்டும்தான் பாசிட்டிவ் டைம், இது மட்டும்தான் இருக்கும். திஸ் ஒன் இஸ் ஆல்சோ ஏ பாசிட்டிவ், திஸ் ஒன் இஸ் ஆல்சோ ஏ பாசிட்டிவ் வேல்யூ. ஓகே, நவ் ஃப்ளாட் த பாயிண்ட்ஸ். 500, 250 ஃபஸ்ட்டு. சார் எக்ஸ் வேல்யூவை நான் என்ன எடுத்துக்கிறேன், 500, 1000, 500 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒய் வேல்யூ எப்படி பண்ணியிருக்கேன், 250 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதான் நான் எடுத்தோம் நம்ம. ஓகே, மார்க்கெட் ப்ரைஸை எக்ஸ் வேல்யூவை 500 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்கவுண்ட்டை 250 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, எடுத்து லைன் கடைசி வரைக்கும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளட் த பாயிண்ட்ஸ். 500, 250. நெக்ஸ்ட்டு 1000, 500. நெக்ஸ்ட்டு 1500, 750. நெக்ஸ்ட்டு 2000, 1000. 4 பாயிண்ட்ஸ் ஃப்ளாட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்கேல் வச்சு இந்த லைனை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, எக்ஸ்டெண்ட் த லைன். நவ் வி வாண்ட் டு ஃபைண்ட் த மார்க்கெட் ப்ரைஸ் வென் த கஸ்டமர் கெட்ஸ் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் ருபீஸ் 3250. டிஸ்கவுண்ட் 3250 இருக்கும்போது மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. டிஸ்கவுண்ட் வந்து 250 இருந்தால் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, 500 இருக்குது. 500 இருந்தால் 1000 இருக்குது. ஓகே, டபுள் ஆகும். அப்போ இங்கே 3250 இருந்தால் எனக்கு என்ன வரும், 6500 வரணும் இல்லையா. இப்போ டிஸ்கவுண்ட் மீன்ஸ் ஒய் வேல்யூ 3250. அப்போ ஒய் வேல்யூவில் 3250 பார்க்குறோம். இங்கேருந்து ஒரு லைன் வரைகிறோம். ஓகே, இந்த லைன் எங்கே போய் மீட் ஆகுது, நம்ம ஏற்கனவே இந்த வரைஞ்சிருக்க லைனில் மீட் ஆகும். அந்த பிளேஸில் இருந்து இன்னொரு லைனில் டவுனில் வரைகிறோம். அந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே மீட் ஆகுது, 6500. தட் ஒன் இஸ் ஆன்சர். தட் இஸ் அ மார்க்கெட் ப்ரைஸ் ஃபார் த டிஸ்கவுண்ட் ஆஃப் ருபீஸ் 3250 இஸ் ருபீஸ் 6500. ஓகே, நெக்ஸ்ட்டு த டிஸ்கவுண்ட் வென் த மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் 2500. மார்க்கெட் ப்ரைஸ் 2500 இருக்கும்போது டிஸ்கவுண்ட் என்ன இருக்கும், இதில் பாதியாக இருக்கும் இல்லையா. மார்க்கெட் ப்ரைஸை விட டிஸ்கவுண்ட் ஆஃபாக இருக்கும் இல்லையா. இப்போ 2500 மீன்ஸ் 1250 வரணும். இப்போ மார்க்கெட் ப்ரைஸை நான் இதில் பார்க்கணும், எக்ஸில் பார்க்கணும். அப்போ 2500 எக்ஸில் பார்க்குறோம். எக்ஸில் பார்த்து லைன் வரைகிறோம். இது திரும்ப இந்த லைனில் மீட் ஆகும்.
இங்கேருந்து ஒய்யை டச் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரைகிறோம். எங்கே போய் மீட் பண்ணுது? 1250 போய் மீட் ஆகுது. அப்போ the discount for market price rupees 2500 is rupees 1250. Okay. Second sum, draw the graph of xy equal to 24, x comma y greater than 0 positive. Using the graph, find y when x equal to 3 and x when y equal to 6. Okay, அப்போ here first we want to find the tabular column xy equal to 24, that is find the tabular column xy. ஓகே, எனக்கு 24 xy னா இதை மல்டிப்ளை பண்ணால் 24 வர்ற மாதிரி நான் டேப்லெட் காலம் ஃபார்ம் பண்ணணும். 1 into 24 24. அப்போ x value 1, this one is 24. 2 into 12 24. ஓகே, x value 2, y value 12. 3 into 8 24. ஓகே, x value 3 8. இது மாதிரி 4 6 are 24. 4 6. Similarly 6 4s are also 24. ஓகே, 8 3s are also 24. 12 2s ஆரும் போடலாம். எனக்கு x வேல்யூ 8ஓட நான் நிப்பாட்டிக்கிறேன். ஒரு 6 வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே 12 2s ஆரும் போடலாம், 24 1s ஆரும் போடலாம். எனக்கு இது வரைக்கும் என்ன பண்ணால இதை எடுத்திருக்கேன். ஓகே, நவ் ஃப்ரம் த டேபிள் எக்ஸ் என்ன இருக்குது பாரு? இன்க்ரீசஸ். எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒய் என்ன ஆகிருக்கு பாரு? டிக்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா? எக்ஸ் வேல்யூ இன்க்ரீசஸ், ஒய் வேல்யூ டிக்ரீசஸ். ஓகே, but this type of variation is called indirect variation. Okay, x increases, y also increases means direct variation. X increases, y decreases means this type of variation is called indirect variation. That is xy equal to k. The formula is xy equal to k where k is constant. xy equal to k means 1 into 24, 2 into 12, 3 into 8, 4 into 6, 6 into 4, 8 into 3. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, ஈக்குவல் டு எல்லா டேர்மும் 24 தான் கிடைக்கும். 24 ஈக்குவல் டு கே, therefore k ஈக்குவல் டு 24. Flat the points, that is 1, 24, 2, 12, 3, 8, 4, 6, 6, 4, 8, 3. ஓகே, அந்த பாயிண்ட்ஸை ஃப்ளாட் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ 1 2 3 4 தான் இருக்குது. அதனால் எக்ஸ் வேல்யூ 1 2 3னா எடுத்துக்கலாம். இந்த ஒய் வேல்யூ எனக்கு 24 வரைக்கும் இருக்குது. இங்கே 24 வரைக்கும் வரை முடிச்சா 1 2 3ல் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா 2 4 6ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இங்கேயும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான். எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ் லைன் வரைஞ்சிக்கிறேன். இப்போ எக்ஸ் வேல்யூ 1 2 3 4 5 6 14 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஒய் வேல்யூ இங்கே செக் பண்ணி பாரு. இங்கே 24 வரைக்கும் வந்தால் 1 2 3ன்னு எடுத்துக்கலாம். 24 வரைக்கும் வரலைன்னா 2 4 6ன்னு 2 2 எடுத்துக்கலாம். எனக்கு 24 வரைக்கும் வர்றதுனால நான் என்ன எடுத்துக்கிறேன்? 1 2 3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பாயிண்ட்ஸை ஃப்ளாட் பண்ண போகிறோம். 1, 24, தட் இஸ் 1. ஓகே, வேல்யூ 1 1 பிளேஸில் வச்சு கரெக்டாக 24ல் மார்க் பண்ணுறேன். 1, 24. ஓகே, நெக்ஸ்ட்டு 2, 12. இப்போ 2ன்ற பிளேஸில் வச்சு 12ல் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு 3, 8. 3ன்ற பிளேஸில் வச்சு 3, 8. ஓகே, நெக்ஸ்ட்டு 4, 6. 4, 6. நெக்ஸ்ட்டு 6, 4. அப்போ 6, 4. நெக்ஸ்ட்டு 8, 3. ஓகேயா? இப்போ எனக்கு இங்கே ஸ்ட்ரைட் லைன் கிடையாது, கர்வ் கிடைக்கும். இந்த கர்வை நல்லா கரெக்டாக ஸ்கேல் வச்சு போடக்கூடாது, கையில் தான் போட்டாகணும் இல்லையா? நல்லா கொஞ்சம் கர்வ் வர்ற மாதிரி கையில் போடுங்க. ஓகே, ஸ்கேல் வச்சு போடக்கூடாது, கையில் போடு. இந்த லைனை கர்வ் மாதிரி வளைச்சி கையில் போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு எனக்கு என்ன வேணும் பாரு? ஒய் வென் எக்ஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸ் வேல்யூ 3 இருக்கும்போது ஒய் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் வேல்யூ 3, எக்ஸில் 3ல் மார்க் பண்ணு. லைன் வரைகிறோம். எந்த பிளேஸில் போய் எண்ட் ஆகுது? 3, 8ல். ஒய் வேல்யூ 8. அப்போ வென் எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு 8. நெக்ஸ்ட்டு எக்ஸ் வென் ஒய் ஈக்குவல் டு 6. ஒய் ஈக்குவல் டு 6 இருக்கும்போது எக்ஸ் வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு 6னா ஒய் ஈக்குவல் டு 6ல் லைன் போடுறேன். ஓகே, இந்த கர்வில் எங்கே டச் பண்ணுது? 4, 6ல். லைன் அப்படி கீழே டவுனில் கொண்டு வந்தோம்னா 4ல் மீட் ஆகும். ஓகே, அப்போ வென் ஒய் ஈக்குவல் டு 6, எக்ஸ் ஈக்குவல் டு 4. இதை மல்டிப்ளை பார்த்தேன்னா 24 வரும். 8 3s are 24, 4 6 are 24. இல்லைன்னா நம்ம வேல்யூ தப்புன்னு அர்த்தம். ஓகே, கரெக்டாக 24 வரணும். ஓகே, நவ் ஸ்கேல் எழுதிக்கோ. x axis 1 cm 1 unit, y axis 1 cm 1 unit.
அதே மாதிரி இந்த பிளேஸில் இந்த சம்மில் ஸ்கேல் எழுதும்போது நம்ம 500 எடுத்தோம் இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm ஈக்குவல் டு ₹500, ஒய் ஆக்சிஸ் 1 cm 250 எடுத்தோம், தட் இஸ் rupees 250. ஓகே, நவ் தேர்ட் சம், கிராஃப் த ஃபாலோயிங் லீனியர் ஃபங்க்ஷன் y equal to 1/2x, identify the constant of variation and verify it with the graph. Also find y when x equal to 9 and find x when y equal to 7.5. Okay, now we want to find one tabular column y equal to 1/2x, or equation given y equal to 1/2x. Okay, x value 2, 4, 6, 8, 10 எடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு 1/2 இருக்கிறதுனால டிவைடட் பை 2 இருக்கிறதுனால 2 டேபிள் எடுத்தால் தான் இங்கே எனக்கு நம்பர்ஸ் கிடைக்கும் இல்லையா, டெசிமல் போயிடும் இல்லையா, அதனால் 2 டேபிள் இருக்கிறதுனால 2, 4, 6 எடுத்துருக்கேன். 1/2x மீன்ஸ் டிவைடட் பை 2 1, 1/2 மீன்ஸ் டிவைடட் பை 2 2, டிவைடட் பை 2 3, டிவைடட் பை 2 4, டிவைடட் பை 2 5. ஓகே, 5 numbers enough. From the table x increases, x increase ஆகுது, y also increases. Okay, this type of variation is called direct variation. இப்போ y equal to kx, இப்போ k equal to y by x, k கண்டுபிடிக்கணும்னா இந்த x கீழே டினாமினேட்டர் வரும் y by x, where k is a constant. Y by x means y value 1, x value 2, அப்போ 1/2, 2/4, 3/6, 4/8, 5/10. ஓகே, இது கேன்சல் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணினாலும் 1/2 கிடைக்கும். அப்போ 1/2 equal to k, therefore k equal to 1/2. Flat the points 2,1, 4,2, 6,3, 8,4, 10,5. Flat the points. ஓகே, இப்போ ஃப்ளாட் பண்ண போகிறோம். எக்ஸு 2, 4, 6, 8, 10 இருக்கிறதுனால 1, 2, 3ன்னு எடுத்துக்கலாம். ஒய்யும் 1, 2, 3, 4 இருக்கிறதுனால அதையும் நான் 1, 2, 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் டேஸ் 1, 2, 3, 4, 5, 6 அண்டு ஒய் டேஷ் இதுவும் என்ன எடுத்துக்கிறேன் 1, 2, 3ன்னு எடுத்துக்கிறேன். ஒய் டேஷ். ஓகே, ஃப்ளாட் த பாயிண்ட்ஸ் 2,1. நவ் 2ன்ற பாயிண்ட் 1, 2,1. நெக்ஸ்ட்டு 4,2, 4,2. நெக்ஸ்ட்டு 6,3, 6, 3. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை எக்ஸில் பார்க்கணும், செகண்ட் பாயிண்ட்டை ஒயில் பார்க்கணும். 8,4, 8, 4. நெக்ஸ்ட்டு 10, 5. ஓகே, இப்போ இந்த லைனை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஓகே, நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ. இப்போ எனக்கு என்ன வேணும் பாரு, ஃபைண்ட் ஒய் வென் எக்ஸ் ஈக்குவல் டு 9. வென் எக்ஸ் ஈக்குவல் டு 9, எக்ஸ் வேல்யூ டபுளாக இருக்கும், ஒய் வேல்யூ 1 இருந்தால் எக்ஸ் வேல்யூ 2ஆக இருக்கும், இங்கே 2 இருந்தால் 4ஆக இருக்கும், 3 இருந்தால் 6ஆக இருக்கும். இது எக்ஸ் ஈக்குவல் டு 9 இருந்தால் ஒய் வேல்யூ என்ன இருக்கும், பாதியாக இருக்கும். அப்போ 4.5 வரணும் இல்லையா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 9ல் பார்க்குறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 9ல் இந்த லைனை இந்த லைனில் மீட் பண்ணுது இல்லையா, இந்த மீட் பண்ணுற லைனில் இருந்து இங்கே போட்டோம்னா 4.5ல் மீட் பண்ணும். அதாவது 4க்கும் 5க்கும் இடையில ஒரு டார்க் லைன் போகும், அந்த டார்க் லைனில் மீட் ஆகும். ஓகே, மீட் ஆனால் திஸ் ஒன் இஸ் 4.5. ஆன்சரும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ 9ல் மீட் ஆனால் எக்ஸ் ஈக்குவல் டு 9ஆக இருந்தால் ஒய் பாதியாக இருக்கும், தட் இஸ் 4.5ஆக இருக்கும். ஓகே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 9, ஒய் ஈக்குவல் டு 4.5. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் எக்ஸ் வென் ஒய் ஈக்குவல் டு 7.5. ஒய் 7.5 இருந்தால் எக்ஸ் டபுளாக இருக்கும், 7.5 × 2, தட் இஸ் 15. அப்போ ஒய் ஈக்குவல் டு 7.5னா ஒய்யில் 7.5னா 7க்கும் 8க்கும் இடையில 7.5, 7க்கும் 8க்கும் இன் பிட்வீனில் 7.5. இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், இந்த பிளேஸில் மீட் ஆகுது. அப்போ எனக்கு 15ல் மீட் ஆகணும் இல்லையா. ஸோ 15ல் மீட் ஆகுது. ஓகே, அப்போ வென் ஒய் ஈக்குவல் டு 7.5, x equal to 15. You get a answer. Okay, now fourth sum, the following table shows the data about the number of pipes and the time taken to till the same tank. Number of pipes x 2, 3, 6, 9 given and time taken in minutes y 45, 30, 15, 10 given. Tabular column also given in this sum. Draw the graph for the above data and hence find the time taken to fill the tank when 5 pipes are used. Okay, and find the number of pipes when the time is 9 minutes. 2 pipes use பண்ணும்போது 45 minutes, 3 pipe use பண்ணும்போது 30 minutes, 6 pipe use பண்ணும்போது 15, 9 pipes use பண்ணும்போது
10 minutes. அதே மாதிரி 5 pipes யூஸ் பண்ணும்போது எனக்கு டைம் எவ்வளவு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ 9 minutes வேணும்னா அப்போ எத்தனை பைப்ஸ் யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, a tabular column already நமக்கு given. அப்போ from the table x increases, y decreases. Okay, அப்போ x increases, y decreases means this type of variation is called indirect variation. Okay, அப்போ xy equal to k, where k is a constant. அப்போ k is a constant, xy means multiplying 2 into 45, 3 into 30, 6 into 15, 9 into 10. மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 90 கிடைக்கும் இல்லையா. k equal to 90. Flat the points 2,45, next 3,30, 6,15, 9,10 பாயிண்ட்ஸ் ஃப்ளாட் பண்ண போகிறோம். 2, 3, 6, 9 இருக்கிறதுனால எக்ஸை வந்து நான் 1, 2, 3ன்னு எடுத்துக்கலாம். இங்கே 45, 30, 15, 10 இருக்கிறதுனால ஒய்யை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், 2, 4, 6ன்னு எடுத்துக்கிறேன். 45 வர மாதிரி எடுத்துக்கிறேன். 45 வர மாதிரி. ஓகே, 48க்கு மேலே போகுது. 5ஆக எடுத்தோம்னா எனக்கு சின்ன டயக்ராமை கிடைக்கும். அதனால் 2, 4, 6ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பிளேஸில் பாயிண்ட்ஸை ஃப்ளாட் பண்ண போகிறோம். 2,45. இப்போ 2ன்ற பிளேஸில் வச்சு 45. 45னா 44க்கும் 46க்கும் இடைக்கில் டார்க் லைன் 2,45. ஓகே, நெக்ஸ்ட்டு 3,30. 3,30. 3ன்ற பிளேஸில் வச்சு 3,30. 30க்கு நேராக மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 6,15. 6ன்ற பிளேஸில் வச்சு 15. ஓகே, 15னா 14க்கும் 16க்கும் இடையில இருக்கிற டார்க் லைன் 15. நெக்ஸ்ட்டு 9,10. 9ன்ற பிளேஸில் வச்சு 10 கரெக்டாக 10ல் மார்க் பண்ணுறோம். இந்த பிளேஸ்லையும் எனக்கு என்ன கிடைக்கும், கேர்வ் கிடைக்கும். கேர்வை வந்து கையில் தான் போடணும். ஓகே, கை ரொம்ப ஆடாமல் நல்லா நீட்டாக போடுங்க லைனை. ஓகே, போட்டுட்டு வரோம். இப்போ எனக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க் வென் 5 pipes ஆர் யூஸ்ட். எனக்கு ஆன்சர் k equal to 90. ஓகே, அப்போ 5 pipes ஆர் யூஸ்னால் 5ஐ இதால் மல்டிப்ளை பண்ணுவோம். 5 into 18 போட்டால் 90 வரும். ஓகே, 5 pipesஐ 18 போட்டோம்னா 90 வரும். அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், 5 pipesஐ நம்ம என்ன எடுத்தோம், எக்ஸ்ன்னு எடுத்தோம். எக்ஸ்ன்னு எடுத்தோம் இல்லையா. அப்போ எக்ஸில் 5ஐ பார்க்கணும். எக்ஸை 5ஐ பார்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டோம்னா 18ல் மீட் பண்ணும். ஓகே, 18ல் மீட் பண்ணும். இப்போ நீங்கள் இங்கே டயக்ராம் போடும்போது ஆன்சர் இங்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 5 pipesன்னு வரும்போது k equal to 19. k equal to 90. ஓகே, 19 வரும்போது இங்கே 5ஐ இது 18 போட்டேன்னா 90 வந்துடும். அப்போ 18ல் டச் பண்ணுற மாதிரி நம்ம கர்வ் போகணும். அப்போ இங்கே டயக்ராம் போடும்போது கரெக்டாக கொஞ்சம் 18ல் டச் பண்ணுற மாதிரி டயக்ராம் போடணும். அப்போ தான் உனக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே, ஏன்னா இங்கே பிளேஸில் வந்து இடையில மீட் பண்ணுது. இந்த 2 லைனும் இங்கே கர்வில் இன் பிட்வீனில் மீட் பண்ணுது. அதனால் இந்த லைன் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆகாமல் கொஞ்சம் நீட்டாக போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பைப்ஸ் வென் த டைம் இஸ் 90. டைம் 90 இருக்கும்போது நம்பர் ஆஃப் பைப்ஸ் எனக்கு 90 வேணும்னா 9 into 10. இப்போ 9 minutes எப்படி எடுத்தோம், ஒய்யில் எடுத்தோம். அப்போ ஒய்யில் எடுத்தோம்னா 8க்கும் 10க்கும் இடையில 9. 9 இந்த பிளேஸில் இருக்கும்போது எனக்கு 10ல் மீட் பண்ணுற மாதிரி வரணும். ஓகே, அப்போ 10ல் மீட் பண்ணுற மாதிரி இந்த லைனை கொஞ்சம் போட்டுக்கணும். புரிஞ்சதா? இப்போ இந்த பிளேஸில் வந்து மீட் ஆகணும். இதில் 9ல் இங்கே எடுத்தேன்னா இதில் போய் மீட் ஆகணும், 10ல் மீட் ஆகணும். 10ல் மீட் ஆகுது. இப்போ இந்த கர்வை போடும்போது கரெக்டாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? ஓகே, அப்போ இந்த டைம் டேக்கன் வென் த 5 pipes ஆர் யூஸ்டு இன் இஸ் 18 minutes. 5 pipes யூஸ் பண்ணும்போது டைம் டேக்கன் 18 minutes. when the time is 9 minutes இருக்கும்போது the number of pipe used is 10. 9 minutes டைம் யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், எத்தனை பைப்ஸ் யூஸ் பண்ணணும், 10 pipes. ஓகே, நெக்ஸ்ட்டு 5th sum. A school announces that for a certain competitions the case prize will be distributed for all the participants equally as shown below. Number of participants x வந்து 2, 4, 6, 8, 10. இங்கேயும் டேப்லெட் கார்டில் அவங்க கொடுத்துட்டாங்க. அமௌண்ட் ஃபார் ஈச் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் ருபீஸ் ஒய் அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஓகேயா, நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட் 2 பேராக இருந்தால் 180, 4 பேராக இருந்தால் 90, 6 மெம்பராக இருந்தால் 60 கொடுக்குறாங்க, 8 மெம்பராக இருந்தால் 45, 10 மெம்பராக இருந்தால் 36 கொடுக்குறாங்க. ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் வேரியேஷன். வி வாண்ட் டு ஃபைண்ட் கான்ஸ்டன்ட் வேரியேஷன், தட் இஸ் k. Graph the above data and hence find
how much will each participant get if the number of participant 12 இருக்கும்போது how much will each participant get if the value. Okay, see that one. Given tabular column, number of participants 2 4 6 8 10 given, amount for each participant 180 90 60 45 36 given. From the table, x increases, y decreases. X increases, y decreases. Okay, this type of variation is called indirect variation. So it's a indirect variation. Indirect variation formula xy equal to k, where k is a constant. X ஐயும் y ஐயும் multiply பண்ணணும். அப்போ 2 into 180, 4 into 90, 6 into 60, 8 into 45, 10 into 36, that is 360. எல்லாத்தையும் multiply பண்ணால் 360. அப்போ k equal to 360. Flat the points 2, 180, 4, 90, 6, 60, 8, 45, 10, 36. இந்த பிளேஸில் எக்ஸ் வேல்யூ பாரு 2 4 6 8 10 இருக்குது. அப்போ 1 2 3ன்னு எடுத்துக்கலாம். பட் ஒய் வேல்யூ 180 90 60 45 36ன்னு இருக்குது. அதனால் நான் 10 20ன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகே, அப்போ எக்ஸ் வேல்யூ 1 2 3 4 15, ஒய் வேல்யூ 10 20 வேல்யூ ஓகேயா 240 வரைக்கும் எழுதியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸை ஃப்ளாட் பண்ண போகிறோம். 2, 180. அப்போ 2, 2ன்ற பிளேஸில் கரெக்டாக கையை ஏற்றிருப்போம். தட் இஸ் 180. வேறு மார்க் பண்ணேன்னா 2, 180. நெக்ஸ்ட்டு 4, 90. 4ன்ற பிளேஸில் வச்சு 90. ஓகேயா. நெக்ஸ்ட்டு 6, 60. 6, 60. நெக்ஸ்ட்டு 8, 45. 40க்கும் 50க்கும் இடையில இருக்கிற லைன் டார்க் லைன் 45. ஓகே, நெக்ஸ்ட்டு 10, 36. 10, 36. தட் இஸ் 35னா இந்த டார்க் லைன், 36னா அடுத்து ஒரு பாயிண்ட். ஓகே, அடுத்து ஒரு பாயிண்டில் மார்க் பண்ணணும். ஓகே, 10க்கும் 30க்கும் இந்த டார்க் லைன் வந்து 35. இந்த 35க்கு ஒரு பாயிண்ட்டு தள்ளி மார்க் பண்ணிங்கன்னா 36 மார்க் பண்ணி டயக்ராமை நீட்டாக போட்டுக்கோங்க. ஓகே, லைனை நீட்டாக போடணும். ஸ்கேல் வச்சு போடக்கூடாது, கையில் தான் போடணும். ஓகே, அந்த கான்ஸ்டன்ட் வேரியேஷன், அந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் 360. தட் இஸ் கே இஸ் அ கான்ஸ்டன்ட் வேரியேஷன். கே 360, தென் கான்ஸ்டன்ட் வேரியேஷன் இஸ் 360. செகண்ட் கொஸ்டின், ஹவு மச் வில் ஈச் பார்ட்டிசிபென்ட் கெட் இஃப் த நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் 12 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தால் எவ்வளோ அமௌண்ட், ஹவு மச். ஓகேயா, that is 12 எனக்கு 360, k equal to 360. அப்போ 12 into என்ன போட்டால் 360 வரும், 30. 12 into 30 போட்டால் 360 வரும். நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்டை என்ன எடுத்தோம், எக்ஸ்ன்னு எடுத்தோம். அப்போ எக்ஸில் என்ன பார்க்கணும், 12 பார்க்கணும். ஓகே, எக்ஸில் 12 பார்த்துட்டு எனக்கு இங்கே என்ன வரணும், 30 வரணும். 30ன்ற லைனில் மார்க் பண்ணி இங்கே டயக்ராம் போடும்போது கொஞ்சம் இதை டச் பண்ணுற மாதிரி டயக்ராம் போடணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? இந்த பிளேஸில் 30 எனக்கு ஆன்சரே தெரியும். 12 எடுத்தோம்னா இங்கே கண்டிப்பாக ஒய் 30 தான் வரும்னு தெரியும். அப்போ ஒய்யில் 30க்கு நேர லைன் போட்டுட்டு இந்த கோவை வந்து இந்த லைனை டச் பண்ணுற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஓகே, எழுதும்போது கண்டிப்பாக எழுதணும். நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ், அமௌண்ட் ஃபார் ஈச் பார்ட்டிசிபென்ட். ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 cm எப்படி எடுத்தோம், 10 எடுத்தோம். அப்போ 10 யூனிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு a two-wheeler parking zone near bus stand charges as below. That is time in hours x 4, 8, 12, 24. Okay, amount y 60, 120, 180, 360. Check if the amount charged are in direct variation or in inverse variation or indirect variation. To the parking time, graph the data, also find the amount to be paid when parking time is 6 hour. Find the parking duration when the amount paid is rupees 150. ஓகே, இங்கே டேப்லெட் காலம் கிவன், டைம் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த அமௌண்ட் வேணும். பார்க்கிங் டைம் வந்து 6 hours கொடுத்துருக்காங்க. அடுத்தது அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, எனக்கு பார்க்கிங் டைம் வேணும். ஓகே, ஹியர் டைம் in hours 4, 8, 12, 24. Amount 60, 120, 180, 360. X increases,
y also increases. அப்போ from the table x increases, y also increases, y equal to kx. Okay, this one is a direct variation. In a variation, this type is direct variation. Direct variation means y equal to kx. Okay, y equal to kx, k equal to y by x, where k is a constant. Direct variation formula of k equal to y by x, then y equal to 60 by 4, 120 by 8, 180 by 12, 360 by 24. இதில் கேன்சல் பண்ணனா என்ன கிடைக்கும்? k equal to 15 கிடைக்கும். Flat the points 4, 60. Next 8, 120, 12, 180. That is 24, 360. பாயிண்ட்ஸு எக்ஸ் வேல்யூ 4, 8, 12, 24 வரைக்கும் இருக்கிறதுனால எனக்கு எக்ஸ் வேல்யூவை நான் 2 எடுத்துக்க போகிறேன். ஒய் வேல்யூ 60, 120, 180, 360 வரைக்கும் இருக்கிறதுனால ஒய் வேல்யூவை நான் 20 எடுத்துக்க போகிறேன். ஓகே, சிதர் ஒன் எக்ஸ் டேஸ் எக்ஸ் வேல்யூ 248 எடுத்துக்கிறோம். ஒய் வேல்யூவை 20, 40 எடுத்து 36, தட் இஸ் 480 வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போ பாயிண்ட்ஸை ஃப்ளாட் பண்ண போகிறோம். 4, 80, 4, 60, sorry, 4, 60. Okay, 8, 120, that is 8, 120. Okay, 8, 120. Next 12, 180, that is 12, 180. Okay, mark பண்ணிடுறோம். Next 24, 360. 24, place 24. 24லேருந்து 24, 360. ஓகேயா, மார்க் பண்ணி இந்த லைனை கரெக்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் நல்லா. ஓகே, எனக்கு என்ன வேணும்? the amount, find the amount to be paid. Find the amount to be paid when parking time is 6 hours. is 6 hours வேணும். ஓகே, பார்க்கிங் டைமை நம்ம என்ன எடுத்தோம்? டைமை எக்ஸ்ன்னு எடுத்தோம். அப்போ எக்ஸில் பார்க்கணும். எக்ஸில் 6 hours எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டோம்னா 90. எனக்கு 15, k equal to 15 வரணும். ஓகே, k equal to 15 என்ன அர்த்தம்? தட் இஸ் y by x. y வேல்யூ 90. 90 divided by 6 போட்டோம்னா 15 வரும். ஓகே, 90 divided by 6. அப்போ 90யை 6ஆல் டிவைட் பண்ணனா 50 வரும், 15 வரும். ஓகே, அப்போ இந்த லைனை மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு find the parking duration when the amount paid is 150. amount வந்து 150. அப்போ பார்க்கிங் டியூரேஷன் 150யை எதால் டிவைட் பண்ணால் 15 வரும்? 10ஆல் இல்லையா? அப்போ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ 150. 150லேருந்து லைனை டவுனில் கொண்டு போனோம்னா 10. ஓகே, 10. ஹியர் டைம், this one is the amount. Okay, now the amount to be paid for parking time 6 hours is ₹90. The parking duration is 10 hours. Duration வந்து 10 hours. When the amount paid is 150 இருக்கும்போது parking duration 10 hours இருக்கும். ஓகே, ஸ்கேல் எழுதிக்கணும். x axis 1 cm equal to 2 units, y axis 1 cm equal to 20 units. டைரக்ட் வேரியேஷனாக இருந்தால் நமக்கு எப்படி கிடைக்கும்? ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். டைரக்ட் வேரியேஷனாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். அதே இது இன்டைரக்ட் வேரியேஷனாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு கர்வ் கிடைக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு கர்வ் கிடைக்கும். ஓகே, அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. டயக்ராமை நீட்டாக போடணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.